ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்கள், நம்ம பாருங்க, சைக்காலஜியில் டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் 5வது கேள்வி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 5th கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடைவு ஊக்கி கோட்பாட்டினை கொடுத்தவர் யார் அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அடைவு ஊக்கி கோட்பாடை கொடுத்தவர் யார் அப்படின்னா மெக்லிலேண்ட். யாருங்க? மெக்லிலேண்ட் அப்படின்றவர் தான் அடைவு ஊக்கி கோட்பாட்டை என்ன பண்ணிருப்பாருங்க, கொடுத்திருப்பாரு. அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர். அடைவு ஊக்கி கோட்பாட்டை கொடுத்தவர் மெக்லிலேண்ட். ஓகே, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஊக்குவித்தல் என்ற வார்த்தை பெறப்பட்ட மொழி எது? ஸோ ஊக்குவித்தல் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றத கேள்விங்க. ஓகேங்களா? ஸோ ஊக்குவித்தல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மூவ் அல்லது மோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் மோட்டிவேஷன் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கும். அதனோட பொருள் நகர்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் பார்த்தோன்னா இந்த ஊக்குவித்தல் மோட்டிவேஷன் அப்படின்ற வேர்டு வந்திருக்கும். பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின். பரிசுகள் மற்றும் தண்டனைகள் என்பது டேஷ். சூப்பர். பரிசுகள் மற்றும் தண்டனைகள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா புற ஊக்கிகள். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பரிசுகள் மற்றும் தண்டனைகள் எது அழைக்கப்படுதுன்னா இவை புற ஊக்கிகள். அதாவது வெளிப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ஊக்கிகளை தரக்கூடியதாக இருக்கும். அதனால இது எல்லாமே நான் சொல்லுவோம், நம்ம புற ஊக்கிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இது புற ஊக்கிகள். ஸோ அப்போ வெளியிலிருந்து ஒரு ஊக்குதல் இயக்கப்பட்டா அதான் புற ஊக்கின்னு சொல்லுவோம். அப்போ இது பரிசுகள் தண்டனை எல்லாமே புற ஊக்கிகள். அடுத்து தேர்ட் கொஸ்டின். டேஷ் என்பவர் தாண்டேக்கின் விளைவு விதியிலிருந்து உந்த குறைப்பு கோட்பாட்டினை உருவாக்கினார். சோ உந்த குறைப்பு கோட்பாடு யார்? உந்த குறைப்பு கோட்பாடை தாண்டை கூட விளைவு விதியிலிருந்து லா ஆஃப் எஃபெக்ட்னு ஒண்ணு படிச்சிருப்போம். தாண்டை கூட விளைவு விதி, அதுல இருந்து யார் இந்த உந்த குறைப்பு கோட்பாடு டிரைவ்ட் ரெடிஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் உருவாக்கி இருக்காரு அப்படின்னா சிசி ஹல். யாருங்க? சிசி ஹல் அப்படின்றவர் தான் பாத்தீங்கன்னா இந்த உந்த குறைப்பு கோட்பாட்டை உருவாக்கி இருப்பாரு. சிசி ஹல். ஏதாவதுக்கான ஆன்சர் உந்த குறைப்பு கோட்பாடு சிசி ஹல். ஓகேங்களா? இவர் ஒரு அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த ஆராய்ச்சி ஏற்படுத்தி சிசி ஹல் தான் உந்த குறைப்பு கோட்பாட்டை உருவாக்கி இருப்பாரு. அது தாண்டை கூட விலை விதி அடிப்படையாக கொண்டது. மெக்டோகல் டேஷ் அடிப்படை உள்ளுணர்வுகளை கண்டுபிடித்தார். ஸோ மெக்டோகல் எத்தனை வகையான அடிப்படை உள்ளுணர்வுகளை அவர் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாரு. எத்தனைங்க? 14. சீதாதுக்கான ஆன்சர் 14 வகையான அடிப்படை உள்ளுணர்வுகளை மெக்டோகல் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாரு. அடுத்த 5வது கேள்வி. சாதனை உந்துதல் கோட்பாடு டேஷ் மற்றும் அவரது சகாக்களால் 1951 உருவாக்கப்பட்டது. சோ சாதனை உந்துதல் கோட்பாடு அப்படின்ற கோட்பாடு யாரும் அவரோட சகாக்களும் சேர்ந்து 1951 உருவாக்கி இருப்பாங்க. சூப்பர். யாருன்னு பாத்தீங்கன்னா மெக்லேண்ட். யாருங்க? மெக்லேண்ட் அப்படின்றவரும் அவருடைய சகாக்களும் சேர்ந்துதான் இந்த சாதனை உந்துதல் கோட்பாடு அப்படின்ற கோட்பாடை உருவாக்கி இருப்பாங்க. அடுத்து 6வது கேள்வி. உயிரியர் நோக்கங்கள் போன்ற கரிம தேவைகளிலிருந்து உருவாகின்றன. சோ உயிரியர் நோக்கங்கள் டேஷ் போன்ற கரிம தேவைகளிலிருந்து உருவாகின்றன. சூப்பர். எதுங்க? பசி, தாகம், பாலியல். சோ பசி, தாகம், பாலியல் போன்ற அந்த அந்த கரிம தேவைகள் இருந்தா என்ன பண்ண உருவாகுதான் ஒரு உயிரியரோட நோக்கங்கள் உருவாக்கக்கூடியதா இருக்கு. பசி, தாகம் மற்றும் பாலியல். அடுத்து 7வது கேள்வி பாருங்க. வகுப்பு தலைவராக வேண்டும் எனும் இலக்கை அடையும் அசோக் தன்னுடைய எந்த தேவையை பூர்த்தி செய்கிறான்? சோ கிளாஸ் லீடரா ஆகணும்னு அசோக் நினைக்கிறான். அவன் வகுப்பு லீடராகவும் மாறுறானா? அவனுடைய எந்த ஒரு தேவையை அவன் பூர்த்தி செய்யறான் அப்படின்னா அடைவு தேவையை பூர்த்தி செய்கிறான். பி தாங்க இதுக்கான ஆன்சர். அடைவு தேவை பூர்த்தி செய்கிறான். வகுப்பு தலைவராக வேண்டும் எனும் இலக்கை அடையும் போது அசோக் என்ன பண்றாரு? தன்னுடைய அடைவு தேவையை முழுசா பூர்த்தி செய்யறாரு. அடுத்து 8வது கேள்வி. டேஷ் வலுவூட்டிகள் தண்டனை என்ற கருத்தில் இருந்து முற்றிலும் மாறுபடுகிறது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்டனையிலிருந்து முற்றிலுமா மாறுபட்டதாக காணப்படும். தண்டனை போல் அல்லாமல் இவைகள் தப்பிக்கும் துலங்களை பலப்படுத்தும் விதமாகவும் மேலும் விரும்பத்தகாத துலங்களை தடை செய்யா விதமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் விரும்பத்தகாத ஒரு துலங்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அதையும் தடை செய்யாத அளவுக்கு நம்ம பண்ணிருக்கோம், உருவாக்கப்பட்டிருக்கான். அப்ப எந்த மாதிரியான வலுவூட்டிகள் வந்து இது உருவாக்குது அப்படின்னா எதிர்மறை வலுவூட்டிகள். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ எதிர்மறை வலுவூட்டிகள் தான் என்ன பண்ணுது, ஸோ ஒரு தண்டனையா இல்லாம ஒரு தேவையில்லாத துலங்களையும் தடை செய்யாம விதமா வந்து உருவாக்கக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து எதிர்மறை வலுவூட்டிகள். இந்த டேஷ் வலுவூட்டல் இந்த டேஷ் வலுவூட்டல் அட்டவணையில் குறிப்பிட்ட காலவீச்சிற்கு பிறகே உயிரியானது துலங்களை ஏற்படுத்தியதற்கான வெகுமதியை அடையும். ஒரு உயிரி வந்து ஒரு துலங்களை ஏற்படுத்துது, அதுக்கான வெகுமதியை அது அடையணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் தான் வந்து அது அடையக்கூடியதா வந்து இருக்கும். இது சொல்லக்கூடிய அந்த அட்டவணை என்ன அட்டவணை அப்படின்னா நிலையான இடைவெளி வலுவூட்டல் அட்டவணை. நிலையான இடைவெளி வலுவூட்டல் அட்டவணை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு காலவீச்சிற்கு பிறகு ஒரு உயிரியானது துலங்களை ஏற்படுத்துறதுக்கான வெகுமதியை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 10வது கேள்வி. மெக்டூகல் என்பவர் டேஷ் கோட்பாட்டினை தொடங்கி வைத்தார். மெக்டூகல் வந்து எந்த கோட்பாட்டை வந்து தொடங்கி வைக்கிறார்? சூப்பர், உள்ளுணர்வு கோட்பாடு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். உள்ளுணர்வு கோட்பாடை தான் வந்து என்ன பண்றாரு மெக்டூகல் அப்படின்றவர் வந்து தொடங்கி வைக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ கைஸ் வெற்றிகரமா நம்ம இந்த யூனிட் முடிச்சிட்டோம். இது ரொம்ப ஷார்ட் யூனிட் தான். இதுல வர முக்கியமான பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து எடுத்து கொடுத்துட்டேன். சரி, நான் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க. ஊக்குவித்தல் என்ற வார்த்தை வந்து லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. பரிசுகள் மற்றும் தண்டனைகள் வந்து புற ஊக்கிகள். சிசி ஹால் அப்படின்றவர் தான் தண்டனை வழி விதியிலிருந்து ஒந்த குறைப்பு கோட்பாட்டை உருவாக்கி இருப்பாரு. மெக்டகோல் ஒரு 14 வகையான அடிப்படை உள்ளுணர்வுகளை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. சாதனை உந்துதல் கோட்பாடு அப்படின்றது மெக்லாண்ட் மற்றும் அவரது சகாக்களால் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும், உருவாக்கப்பட்டிருக்கும். சாதனை உந்துதல் கோட்பாடு உருவாக்குறவர் யாருங்க? மெக்லாண்ட் மற்றும் அவருடைய சகாக்கள். அடுத்து உயிரியல் நோக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசி, தாகம், பாலியல் போன்ற அந்த கரிம தேவைகள் இருந்தா வந்து என்ன பண்ணக்கூடியதாக இருக்கும், உருவாகக்கூடியதாக வந்து இருக்கும். சோ அசோக் வந்து வகுப்பு தலைவர் ஆகணும்னு நினைக்கிறாரு. வகுப்பு தலைவராகவும் மாறிட்டார் அப்படின்னா அவர் எந்த தேவையை வந்து பூர்த்தி செஞ்சிருக்காரு அப்படின்னா அடைவு தேவையை தான் வந்து ஒரு முழுசா வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்காரு. டேஷ் வலுவூட்டிகள் அதாவது எதிர்மறை வலுவூட்டிகளானது தண்டனை போல் அல்லாமல் ஒரு தப்பிக்கும் துலங்களை பலப்படுத்தும் விதமாகவும் விரும்பத்தங்கா துலங்களை தடை செய்ய விதமாகவும் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்ப எதிர்மறை வலுவூட்டிகள் தான் இதுக்கான ஆன்சர். நிலையான இடைவெளி வலுவூட்டல் அட்டவணைன்னு ஒரு அட்டவணை இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட கால வச்சிருக்க பிறகுதான் உயிரியானது அது ஏற்படுத்திய துலங்களுக்கான வெகுமதியை பெறும் அப்படின்ற தகவலை வந்து சொல்றாங்க. மெக்டூகல் என்பவர் எந்த கோட்பாட்டை வெளியிடுறாரு? உள்ளுணர்வு கோட்பாட்டை வந்து என்ன பண்ணிருக்காரு, வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதுக்கான ஃபுல் பிடிஎஃப் உங்களுக்கு வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இதே போல நம்ம அடுத்த யூனிட்டையும் அடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போறோம். அடுத்த யூனிட் ரொம்ப முக்கியமான யூனிட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து கொடுத்துறேன். ஸோ தமிழும் ஒரு பக்கம் நம்ம போட்டுட்டு இருக்கோம், அதையும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடுத்த சப்ஜெக்டையும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடிய பக்கத்துல ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.